இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்காக எந்த ஹோட்டலுக்கு போனாங்களோ அந்த ஹோட்டல் தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சிருச்சா? நீ நல்லா இருக்கியா? அக்கா நல்லா இருக்கால? மாமா நல்லா இருக்காருல? என்னாச்சு தெளிவா சொல்லு. யாருக்கும் ஒண்ணு இல்ல, டோன்ட் வரி. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா ரிஷி ப்ரோ லக்ஷ்மி அண்ணிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஹாஸ்பிடலா? அட கடவுளே, இது வேறயா? அக்கா என்ன ஹாஸ்பிடல்ல இருக்கா? நீ உடனே அட்ரஸ் கூட, நான் கிளம்பி வரேன். என்ன ஷாலு நீ வாய்க்கு வந்ததை பேசுற? எந்த ஹாஸ்பிடல்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வீட்லயே இருந்திருப்பேன். இந்நேரம் நான் அந்த ஹாஸ்பிடலுக்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேனா? பட் நான் சொல்றத கேளு, நீ கவலைப்படாத. ரிஷி ப்ரோ அங்கதான் இருக்காரு. என்னன்னா அவர் போன் பிக் பண்ண மாட்டேங்கிறாரு. நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது தெரிஞ்சா நான் கண்டிப்பா உனக்கு போன் பண்றேன். ஜஸ்ட் காம் டவுன். அட கடவுளே, நீ எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. மாமா கால் பண்ண கூட நீ எனக்கு உடனே சொல்லிடு ப்ளீஸ். எஸ் ஷாலு, கண்டிப்பா நான் போன் பண்றேன். ஆனா அது வரைக்கும் நீ கவலைப்படாத, ஸ்ட்ரெஸ் ஆகாத. ரிஷி ப்ரோ அண்ணி கூட தான் இருக்காரு. ஷாலு, அவர் லக்ஷ்மி மேல உயிரே வச்சிருக்காரு. ஆனா இந்த விஷயம் அவருக்கு தெரியல. இப்பவே இவ்வளவு பண்றாரு. இமேஜின், அவர் லக்ஷ்மி அண்ணிய டீப்பா லவ் பண்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வையேன், என்னெல்லாம் பண்ணுவாரு. ஒண்ணு பண்ணு, நீ கடவுளேன்னு ப்ரே பண்ண ஆரம்பி, எல்லாம் சரியாயிடும். ஓகே? என்ன 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 ஆயிஷ் என்ன கால் பண்ணி சொன்னா ஏதோ நெருப்பு ஹாஸ்பிடல் சொல்லு. அக்காக்கு ஏதாவது ஆயிருக்கா என்ன? சீக்கிரம் சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. என்ன ஆச்சு? அக்காக்கு என்னவோ ஆயிருக்கு. அவங்க ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. நெருப்பு பிடிச்சிருச்சா, அதனாலதான் அக்கா. டேக் கேர் ஃபாஸ்ட். எல்லாம் ரெடி பண்ணுங்க, போங்க. டாக்டர், லக்ஷ்மி அவ நல்லா இருக்கா? சார் இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு, ஆனா மயக்கம் இன்னும் தெரிய மாட்டேங்குது. அதனால இப்போ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போறோம். இவங்களுக்கு பிரெயின்ல எதுவும் டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் மயக்கம் தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணா பண்ணுங்க, ஆனா லக்ஷ்மிக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. நீங்க அமைதியா இருங்க, தைரியமா இருங்க. ஒரு தடவை டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா போதும், நமக்கு எல்லாமே தெரிய வந்துடும் சார். பெருசா எதுவும் பிரெயின்ல டேமேஜ் இருக்காது சார். தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் வேலையை பார்க்க விடுங்க. எங்க மேல நம்பிக்கை வைங்க சார். ஓகே? அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது ப்ளீஸ் டாக்டர். ரிஷி. டாக்டர், லக்ஷ்மி நல்லா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அடிப்படத்துல பிரெயின்ல சில செல்ஸ் டேமேஜ் ஆகிருக்க. சர்ஜரி பண்ணலன்னா ரத்தம் கசிய ஆரம்பிச்சிடும், மூக்குல இருந்து காதுல இருந்து. சோ இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. நீங்க டாக்டர் தானே, நீங்க என்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சர்ஜரி பண்ணுமோ, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. ஆனா லக்ஷ்மி மட்டும் காப்பாத்துங்க. அவளுக்கு எதுவும் ஆக கூடாது டாக்டர் ப்ளீஸ். நான் என் சைடுல இருந்து முயற்சி பண்றேன் சார். ஆனா இதுல ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. என்ன ரிஸ்க்? ஒருவேளை ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சாலுமே ஆனா லக்ஷ்மி கோமா ஸ்டேஜ் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லனா அவங்க எல்லாத்தையும் மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆபரேஷனுக்கு அப்புறம் ரிஸ்கா? பண்ணலனாலும் ரிஸ்க் இருக்கதான் செய்யும். இல்ல நீங்க ப்ளீஸ் ஆபரேட் பண்ணுங்க. லக்ஷ்மியை ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க. பெஸ்ட் டாக்டர்ஸ் கூட கூப்பிடுங்க. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் யார வேணாலும் கூப்பிடுங்க. பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கேன், நான் ஹேண்டில் பண்றேன். பட் ப்ளீஸ் நீங்க லக்ஷ்மியை காப்பாத்துங்க. எங்க சைடுல இருந்து நாங்க எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அட முயற்சி பண்ணாதீங்க டாக்டர். அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. அவளுக்கு எதுவும் ஆக கூடாது டாக்டர். நான் திரும்ப சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணுங்க. நீங்க பணத்தை பத்தி கவலைப்படவே வேண்டாம். ஆனா என்ன பண்ணுவீங்களோ இல்லையோ, லக்ஷ்மி காப்பாத்தி திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு அவ உயிரோட வேணும். அவ என்ன எத்தனை முறை காப்பாத்திருக்கா. நீங்க ப்ளீஸ் என் லக்ஷ்மி எப்படியாவது காப்பாத்துங்க. என் லக்ஷ்மிக்கு எதுவும் ஆக கூடாது டாக்டர் ப்ளீஸ். மிஸ்டர் ரிஷி ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் இப்போ தைரியமா இருக்கணும். நான் கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். ப்ளீஸ் லக்ஷ்மியை காப்பாத்துங்க. என் லக்ஷ்மியை காப்பாத்துங்க. நாங்க முழு முயற்சியை எடுப்போம். மத்தபடி கடவுள் இருக்காரு. ப்ளீஸ் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க என்ன சொன்னாலும் just pray for her. Just pray for her. என்ன இது? ரிஷி ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறான்? யார்கிட்டயும் எதையும் சொல்லாம எங்க கிளம்பி போயிட்டான்? நீ யாருக்காக இப்படி எல்லாம் கவலைப்படுற நீலம்? நீ கவலைப்படுறது லக்ஷ்மிக்காகவா இல்ல ரிஷிக்காக? ரிஷி நான் பெத்த பையம்மா. ஆனா லக்ஷ்மிய வீர் தான் மகளா ஏத்துக்கிட்டானே. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? ரிஷி என் பையங்கிறத நான் மறந்துடணுமா? ஏன் இவருக்கும் தானே அவன் பையன். நான் தான் அவனை பெத்தெடுத்தேன். என்னோட ஒரே பையன் அவன் தான். அவன் உடம்புல என் ரத்தம் ஓடுது. இவ்வளவு தூரம் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்கேன். ஆனா அந்த லக்ஷ்மி அவ எவ்வளவு ஒருத்தி. அவளை போய் இவரு தான் பொண்ணா ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டதோட சரி, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. நீலம், உனக்கு ரிஷி மேல பாசம் அதிகம், அதனால ரொம்ப கவலைப்படுறேன்னு புரியுது. உங்களுக்கு புரிஞ்சதை இவங்களுக்கு சொல்லுங்க. அம்மாவுக்கு நீங்க புரிய வைங்க. நேரம் காலம் தெரியாம சண்டை போடுறாங்க, அதுவும் அந்த லக்ஷ்மிக்காக. நான் உன்கிட்ட சண்டை போடல.
நீதான் சண்டை போடுற. லக்ஷ்மிய ரிஷிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான்னா அப்போ ரிஷி நல்லா இருக்கான்னு தானே அர்த்தம். ம் அதனாலதாம்மா நான் லக்ஷ்மிய நினைச்சு கவலைப்படுறேன். சரி, நீங்க கவலைப்படுங்க. லக்ஷ்மிய நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கோங்க. எனக்கு ரிஷிய நினைச்சுதான் கவலையா இருக்கு. அவன் கிட்ட இருந்து போன் கூட வரல. நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என் மகன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாத வரைக்கும் எனக்கு டென்ஷன் இருந்துகிட்டே தானே இருக்கும். ஏமா நீங்களே சொல்லுங்க, எனக்கு டென்ஷன் இருக்க கூடாதா? நான் அவன் அம்மா தானே. யாரு கால் பண்றா? மலிஷ்கா. மலிஷ்கா சொல்லு, ரிஷி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆண்டி, அது வந்து ரிஷி என்னாச்சு ரிஷிக்கு? ரிஷிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. வாட்? நான் வந்து அவனோட காரை வழியில பார்த்தேன். மரத்துல மோதி இருக்கு. ஆமா ஆண்டி, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ரிஷிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க. இப்ப ரிஷி எங்க இருக்கான் சொல்லு மலேஷ்கா. எனக்கு அது தெரியல. காருக்கு பக்கத்துல யாருமே இல்ல ஆண்டி. கார் பக்கத்துல யாருமே இல்ல. அவன் காரை வழியில விட்டுட்டு போயிருக்கான். அதனால அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் ஹோப் அவன் நல்லா இருக்கணும். அவன் எப்படி நல்லா இருப்பான்? அவன் எப்படி நல்லா இருப்பான்? அந்த தரித்திரம் புடிச்சவ அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவன் எப்படி நல்லா இருப்பான்? டோன்ட் வரி ஆண்டி, நானும் அங்கதான் வரேன். என்ன காப்பாத்த அவன் மறுபடியும் அவன் உயிரை பணைய வச்சிருக்கா. அவளையே காயப்படுத்திக்கிட்டா. அதுவும் எனக்காக. நான் பழிச்சிட்டேன். எனக்கு ஒண்ணு ஆகல. ஆனா எங்க லக்ஷ்மியோட நிலைமை. லக்ஷ்மி சேஃபா இருக்காளா? லக்ஷ்மி உன்னால காப்பாத்த முடிச்சா? இல்லையே, முடியல. அவ பழைப்பால இல்லையான அந்த கேரக்டரும் இல்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இது வரைக்கும் லக்ஷ்மிக்கு என்னால எதையுமே கொடுக்க முடியல. நான் கொடுத்ததெல்லாம் பலி, கஷ்டம், ஏமாற்றம், துரோகம். அவளுக்காக வேற எதுவும் செய்யல. என் உயிருக்கு ஆபத்து வந்தா லக்ஷ்மி எதை பத்தியும் கவலைப்படாம என்ன காப்பாத்த என்ன வேணாலும் செய்வா. லக்ஷ்மி நான் என்ன பண்ண? லக்ஷ்மிக்காக ஏதாவது பண்ணிருக்கணும். எதுவும் பண்ணல. என் உயிரை காப்பாத்த அவ வர. ஆனா நான் எதுவும் பண்ணாம இருக்கேன். என்னாலதான் இன்னைக்கு அவ கோமாக்கு போக போறா. அவளோட உயிருக்கே கேரண்டி இல்ல. நான் கேவலமானவன். ரிஷி ஓப்ராய், you're a bad person, man. மோசமானவன். உன்ன மாதிரி கேவலமான மனுஷன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. லக்ஷ்மியை காப்பாத்த ஏதாவது பண்றியா? உன்னால பண்ண முடியுமா? இல்ல.